இப்போ உங்களுக்கே தெரியும் ஆரி ஒர்க் சிம்பிளாக போடவே 2000 கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு லேஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பீட்ஸ் வந்து ஒரு க்ரீன் கலர், வீடியோக்கு இந்த மாதிரி கலர் தெரியுது, பட் லைட் க்ரீனில் வருது. இது வந்து மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்து பார்க்கவே அழகாக இருந்துச்சு. மீஷோ லிங்க் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைப் பீட்ஸ். இது வந்து நான் வெளியில் தான் வாங்கியிருந்தேன். மீஷோலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்று நான் பார்த்து சூஸ் பண்ணது என்னோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ ஒரு க்ளோ, ஒரு சின்ன ஊசி ஒன்று வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லேஸை வந்து நான் வந்து ஒட்டி அயன் பண்ணிவிட்டா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஸோ என்னோடய ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர். ஸோ க்ரீன் கலரில் வந்து ஒரு லென்த்தாக ஒரு நூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீட்ஸ் வந்து லோட் பண்ண கற்றுக்கோங்க. ஒன்றுமேல வந்து நான் ஊசி வச்சு எப்படி பண்ணுறேன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய பீட்ஸ் வரும். ஒன்று ஒன்றா எடுத்து போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஒரு 4 பீட்ஸ் வச்சுட்டு அந்த க்ரீன் கலர் பீட்ஸ் இருக்குல்ல அது ஒன்று வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து லாக் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சுகர் பீட்ஸை வந்து லைட்டாக தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய பீட்ஸ்லேருந்து பைப் பீட்ஸ் ஃபுல்லாக வந்து ஊசி வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டுறணும். உள்ளே விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல குத்துனமோ அதுக்கு மேலேயே வந்து அகெயின் அதே இடத்துல குத்தி வெளியே வந்து ஊசி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பி வந்து பக்கத்தில் உங்களுக்கு எந்த அளவு வந்து தூரமாக பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் தூரம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் வந்து பக்கத்துலேயே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு அதேமாதிரி 4 பைப் பீட்ஸை வந்து நீங்கள் லோட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் சின்ன பீட்ஸ் ஒன்று, அப்புறம் சுகர் பீட்ஸ், இதுதான் வந்து லாக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் தைக்க போகிறீங்க. ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கே புரியும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும்லாம் தேவையில்லை. தைச்சி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணது வந்து அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னுமே லேஸ் வந்து நிறைய மாடல் இருக்குது. நான் கொஞ்சம் சிம்பிளாக போகலாமே அப்படின்ற மாதிரிக்காக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான லேஸ் எடுத்துக்கிட்டேன். இன்னும் கிராண்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் கையை வந்து நேராக வச்சுட்டு அந்த சென்டர் பாயிண்ட் ஷோல்டருக்குள்ள அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட கொஞ்சம் கீழே இறக்கி அந்த பார்டர் கிட்ட வந்து நான் வந்து இந்த மீஷோவில் வாங்கின ஃப்ளவரை வந்து நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இப்போ வந்து சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டே 2.3 அந்த அளவுக்கு வந்து எனக்கு வேணும். ஸோ 2 பக்கமுமே வந்து நார்மலாக வீட்டில் இருக்க சாப்பீஸை வச்சு நல்லா மார்க் பண்ணியாச்சு. 2 பக்கமும் சமமாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டிமீட்டர் மாற்றிடக்கூடாது. இப்போ 2 பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வந்து க்ரியேட்டிவாக பண்ணான்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதே சேம் பீட்ஸ் லோட் பண்ணிக்கோங்க. பைப் பீட்ஸ்லேயே வந்துட்டு லென்த்தாகவும் இருக்குது, வந்து சின்னதாகவும் இருக்குது. ஸோ இடையில வந்து அந்த க்ரீன் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அகெயின் பைப் பீட்ஸை வந்து லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 4 to 5 வந்து எது வேணால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தைக்கிறப்பே உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்து வந்து க்ரீன் பீட்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து வச்சுட்டு இதுக்கு வந்து சுகர் பீட்ஸ் வந்து தேவையில்லை. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்துட்டு மேல்புறத்துலேருந்து கீழ்ப்புறத்தில் வந்து ஃபுல்லாக குத்தி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபைனலாக வந்துட்டு நல்லா ஒரு முடிச்சு போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா வந்து அது ஏதாச்சும் பட்டு இழுத்துருச்சுன்னா அறந்துடக்கூடாது. ஸோ மேலே வந்து நம்ம வந்து 2 செயின் மாடலை வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து செயின் மாடல் தான் சொல்லுவாங்க. இப்போ ஃப்ளவரை வந்து நீங்கள் வந்து ஒட்டுனது மட்டும் பத்தாது. ஸோ அதை வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருங்க. ஸ்டிச்சிங் கொடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே வந்து விழுவறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ நான் 3 பக்கமே வந்து நீட்டாக வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு இப்போ வந்து அடுத்த செயின் மாடல் வந்து இந்த சைடு வந்து போட போகிறோம். அடுத்து வந்து 2 இதாக வச்சா தான் வந்து இதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ வந்து அதேமாதிரி சென்டிமீட்டர் வந்து இது வந்து உங்களோட விஷ் தான். நீங்கள் எப்படி வேணால் சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், எந்த அளவு வந்து வேணும்னு சொல்லிட்டு. இது வந்து நானாக வந்து டிசைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக வந்து போட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்ப இதோட லுக் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருந்தது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஹெவியாக வந்து ஆரி ஒர்க் பண்ணி பயங்கரமாக போடுறத விட இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு லுக் வந்து மாடர்னாகவும் இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ கீழேயுமே வந்து நான் பீட்ஸ் வந்து தொங்க விட்ருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவுமே என்னோட சின்னதாக லாஸ்ட்டாக வந்த ஒரு ஐடியா தான். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.